கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாளில் கூட இந்த டெய்லி நியூஸ் மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலிமா தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாள்தோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலிமா விடுதலையும் சுகத்தையும் ரட்சிப்பும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அடி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வாராக. ஆமே. சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கும் போது பரிசுத்த வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பார்த்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமே. நேற்று தினத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசினார். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் சுகத்தை உண்டாக்குறது. ஆமேன். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த டெய்லி நியூஸ் மூலிமா தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஜெபம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறது. ஆமென். பிரேயர் பிரிங்ஸ் blessing. ஆமென். ஜெபம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9-10 வசனம், 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9-10 வசனம், அந்த இடத்துல பார்க்கும்போது பிரியமானவர்களே, யாபேசு என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாபேசு தன் சகோதரர்கள் பார்க்கிலும் கனப்பற்றவனாய் இருந்தான். ஆமேன். அப்படின்னா தன் குடும்பத்தின் பாக்கிலும் தன் குடும்பத்தில் இந்த சகோதரர் பாக்கிலும் தேவனால் ஆசீர்வப்பட்டவனா, உயர்த்தப்பட்டவனா, கனப்பட்டவனா இருந்தான். ஆனா அந்த 10வது வசனத்துல வேதம் சொல்கிறது, அந்த யாபேசின் தாய் யாபேசு குறித்து சாட்சி சொல்கிறார். இந்த யாபேசு பெற்றெடுக்கும் போது நாம் மிகவும் துக்கம், வேதனை, கஷ்டம், தரித்திர நிமித்தமாக இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டேன் என்பதாக. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பாருங்க, தன் பெத்த தாய் தன் மகனு குறித்து யாபேசு குறித்து சாட்சி சொல்கிறார். யாபேசு பிறக்கும் போது ரொம்ப வேதனை, ரொம்ப துக்கம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு தரித்திரத்தான் அவனை பெற்றெடுத்தேன். ஆகலே அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டேன். சரி பிரியமாகலே, பின்ன யாபேஸ் எப்படி தன் சகோதரர்கள் பாக்கிலும் தன் குடும்பத்தில் கனப்பட்டவனா, உயர்த்தப்பட்டவனா, சகலத்திலையும் ஆசைப்பட்டவனா மாற காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, இந்த யாபேசு ஒருவேளை தன் சகோதர மத்தியத்தில் துக்கம், வேதனை, கஷ்டம், தரித்திரனாலும் வேதம் சொல்கிறது, யாபேசு இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி தீங்கு என்னை அடங்காதபடி உன் கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். பாருங்க, இந்த யாபேசு ஜெபத்தை கேட்கிற தேவன் நோக்கி எப்போ ஜெபித்தாரோ வேதம் சொல்வது, கர்த்தர் அவன் ஜெபித்தபடியே அருள் செய்தார். அப்படின்னா அவன் என்ன ஜெபித்தானோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிற தேவன் அந்த யாபேசை அப்படியே ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த வார்த்தைக்கு நீங்க கூட ஏதோ ஒரு காரியத்தில் துக்கத்தில் இருக்கிறீங்களா, வேதனையில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, கடனுக்குள்ள இருக்கிறீங்களா, கண்ணீர்ல மூழ்கி கொண்டு இருக்கிறீங்களா, வாழ்க்கையில ரொம்ப பாடுகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இது நிமித்தம் உங்க குடும்பத்துல, சொந்த மதத்துல, நீங்க இருக்கிற இடத்துல அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள், அநேக கேலி பரியாசங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஏன் வாழணும்? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? இப்படி வாழ்றதோடு ஏதாவது செய்து மறிச்சு போலமா என்ற கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த யாபேசின் தேவனை, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கறது மாத்திரமல்ல, உங்க ஜெபத்துக்கு அப்படியே அருள் செய்வார். இன்னைக்கு நீங்க என்ன ஜெபிக்க போறீங்களோ, உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்க ஜெபிக்க போறீங்களோ, ஆசீர்வதித்த தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்பற்றவர்களாக, உயர்த்தப்பட்டவர்களாக, ஆசீர்வதிப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. எந்த இடத்துல, எந்த
காரியத்தில் எந்த ஸ்தலத்தில் யாருக்கு முன்ன நீங்க வெக்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, பரியாசப்பட்டு போனீங்களோ, கேலி பண்ணப்பட்டீங்களோ, நிந்திக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல அதே ஜனம் முன்பாக அந்த காரியத்தில் உங்களை கனப்பட்டவர்களாக, உயர்த்தப்பட்டவர்களாக, ஆசைப்பட்டவர்களாக கர்த்தர் மாற்ற போறார். காரணம் ஒண்ணு, ஏசப்பா ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு அப்படியே அருள் செய்கிறவர். இருக்கிற இடத்துல உங்க விடுதலைக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக இப்ப ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் அப்படியே அருள் செய்ய போறார். விசுவாசமா ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நெல்லவேலிக்கா சோத்திரப்பா, இந்த டெய்லி மூலியமா இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் இஸ்ரவேல் தேவனை, யாபேசின் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, அன்னைக்கு யாபேசின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிச்சீங்களே, அந்த தேவனை கர்த்தர் இப்போ உங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, தரித்திரத்தோடு, கடப்பிரச்சனையோடு, வாழ்க்கையில் அநேக நிந்தைகள், அவமானத்தோடு உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மாறுவதாக, துக்கங்கள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, கடன்கள் மாறுவதாக, வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகள், அவமான, பரியாசி, கேலிகள் மாறுவதாக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாகப்பா. ஜெபித்த அத்தனை வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.